வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது மேட்லி ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஏறிய ஒரு தவறான ரயில் ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையையும் எப்படி மாற்றி அமைத்ததுங்கிற அதிசயமான கதை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல விக்ரம்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ரொம்பவே புத்திசாலி, திறமையானவன். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அதுதான் தன்னம்பிக்கை இல்லாமை. புதுசா எதையாவது செய்யணும்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து அவனை அப்படியே தடுத்து நிறுத்திடும். அவனோட கனவு என்ன தெரியுமா? இந்த சின்ன ஊரை விட்டுட்டு சென்னைக்கு போய் ஒரு பெரிய கம்பெனில கை நிறைய சம்பளத்தோட வேலை பார்க்கணுங்கிறது தான். ஒரு பக்கம் ஆகாயத்தை தொடுற அளவுக்கு ஆசை, இன்னொரு பக்கம் நம்மால முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவன் தனக்குத்தானே ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைய உருவாக்கிட்டு முன்னேற முடியாம தவிச்சிட்டு இருந்தான். அப்போதான் அந்த நாள் வந்துச்சு. விக்ரமுக்கு சென்னையிலிருந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. அவனோட அத்தனை வருஷ கனவும் இந்த ஒரு இன்டர்வியூவை தான் நம்பி இருந்துச்சு. இது கை நழுவி போனா வேற வழியே இல்லைங்கிற அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தம் உருவாயிடுச்சு. இன்டர்வியூ அன்னைக்கு நேரமாச்சுன்னு பதறிப்போய் கூட்டமா இருந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மூச்சு வாங்க ஓடினான் விக்ரம். எப்படியாவது அந்த ட்ரெயினை பிடிச்சிடணும்னு ஒரு வெறி. அந்த அவசரத்துல முன்னாடி நின்ன ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டான். எந்த ஊருக்கு போகுதுன்னு போர்டை கூட அவன் பார்க்கல. அந்த ஒரு நிமிஷ பதட்டம் அவன் பயந்த மாதிரியே அவனோட திட்டங்கள் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுச்சு. ட்ரெயின் நகர்ந்த கொஞ்ச நேரத்துல தான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சுது. அவன் ஏறினது சென்னைக்கு போற ட்ரெயின் இல்ல, மதுரைக்கு போற ட்ரெயின். அவனுக்கு அப்படியே உலகமே இருண்டிடுச்சு. கிடைச்ச ஒரே ஒரு பெரிய வாய்ப்பை இப்படி ஒரு முட்டாள்தனமான தப்பால கோட்டை விட்டுட்டோமேன்னு நினைச்சு அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான். அவன் பக்கத்து சீட்ல ஒரு வயசான பெரியவர் உட்கார்ந்திருந்தார். விக்ரமோட கவலைய பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சுன்னு மெதுவா கேட்டார். விக்ரமும் நடந்ததெல்லாம் சொன்னான். அதை கேட்ட அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம பிளான் பண்ணாத விஷயங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். விக்ரம் இப்போ இருக்கிற சோகத்துல அந்த வார்த்தைகளை பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு தோல்வின்னு நாம நினைக்கிற விஷயம் எதிர்காலத்துல எவ்வளோ பெரிய கதவை திறக்க போகுதுங்கிறத அந்த நிமிஷம் நம்மால புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? மதுரையில இறங்கின விக்ரமுக்கு என்ன செய்யறது, எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியாம, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம அந்த கூட்டத்துல தனியா நடந்துட்டு இருந்தான். அப்படி நடக்கும்போது ஒரு பெரிய ஆஃபீஸ் வாசல்ல நிறைய பேர் கூட்டமா நிக்கிறத அவன் பார்த்தான். அங்க ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அன்னைக்கு தான் வாக்கின் இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தாங்க. சரி, வந்த வரைக்கும் வந்துட்டோம், சும்மா அட்டென்ட் பண்ணி தான் பாப்பமேன்னு நினைச்சு அவனும் தயக்கத்தோட அந்த இன்டர்வியூக்கு உள்ள போனான். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. சென்னையில அட்டென்ட் பண்ண வேண்டிய வேலையை தான் அவன் உயிரா நினைச்சான். இப்போ அது போயிடுச்சுங்கிறதால அவனுக்குள்ள இருந்த அந்த தோத்துருவோமோங்கிற பயம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அந்த இன்டர்வியூ ரூம்ல விக்ரம் எந்த பயமும் இல்லாம ரொம்ப கேஷுவலா தன்னோட உண்மையான திறமைகளை முழுசா வெளிப்படுத்தினான். அவன்கிட்ட இருந்த தயக்கமெல்லாம் காணாம போயிடுச்சு. சில நாட்கள் கழிச்சு அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆமா, விக்ரம் அந்த வேலைக்கு செலக்ட் ஆகிட்டான். அந்த மதுரை வேலை அவன் சென்னையில எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய பதவியையும் ரொம்ப அதிகமான சம்பளத்தையும் அவனுக்கு கொடுத்துச்சு. அந்த ஒரு தவறான ரயில் பயணம் அவனை மதுரைக்கு கொண்டு போனதோட அவனோட தன்னம்பிக்கையை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்த அந்த பயத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுச்சு. பல வருஷங்கள் ஓடிப்போச்சு. இன்னைக்கு விக்ரம் ரொம்ப வெற்றிகரமான, தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனா மாறிட்டான். ஒரு நாள் அந்த பழைய சம்பவத்தை அவன் திரும்பி பார்த்தான். அன்னைக்கு மட்டும் நான் சரியான ரயில்ல ஏறியிருந்தா அவன் அந்த பழைய பயத்தோடையே ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து தெரிந்திருப்பான். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நடக்கிற தவறுகள் உண்மையான தவறுகள் இல்ல, நாம சேர வேண்டிய சரியான இடத்துக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கிற வழிகள் தான் அது. அதனால நண்பர்களே, ஒரு விஷயம் தப்பா நடந்தா இனி பயப்படாதீங்க. சில நேரங்கள்ல அதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வாய்ப்பா உருமாறி நிற்கும். எனவே இதுபோன்ற வாழ்க்கை பாடங்கள் கொண்ட சுவாரஸ்யமான கதைகள் தினமும் பார்க்க மேட்லி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.